வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழைப்பிதழ் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வெயில் இன்னும் சுள்ளென்ற துளைக்காத நேரம். சிமெண்டி பெஞ்சில் தூசியை தட்டிவிட்டான் தோட்டக்காரன். நந்தினி கீழுதட்டை கடித்த வண்ணம் பல நிமிடங்களுக்கு மௌனமாயிருந்தாள். ராகவ் இறந்து விட்டார். எவ்வளவு நல்லவர்களுக்கு எவ்வளவு விரைவாக மரணம் கிட்டிவிடுகிறது. இன்றைக்கே உன் பணியை செய்துவிடு. நாளை மரணம் காத்திருக்க கூடும் என்பது யாருக்கு தெரியும் என்று பகவான் புத்தர் சொன்னார். அதே போல அல்லவா நடந்துவிட்டது என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தவள் துன்பம் தோய்ந்த கண்களால் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது இல்லையா? நந்தினி என்ற பெயரை தெரியும், வேறு எதுவும் தெரியாது. மில் அதிபர் ரத்தன்லாலின் ஒரே மகள் நான். BA வரையில் படித்தவள். நினைவு தெரிந்த நாள் முதல் வைரத்திலும் தங்கத்திலும் ஆப்பிளிலும் வெல்வெற்றிலும் மிதக்கிறவள். நான் கேட்டு கிடைக்காதது கிடையாது. எனக்கு எந்த கல்லூரி விருப்பமோ அங்கே படிப்பேன். எந்த ஹாஸ்டல் பிடிக்குமோ அங்கே தங்குவேன். எந்த சிநேகிதிகள் எனக்கு தேவையோ அவர்களுடன் சுற்றுவேன். என்னை ஏன் என்று கேட்க ஆள் கிடையாது. பொறாமையாய்த்தான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்டால் என்று புன்னகையுடன் சொன்னான் கௌரி. அவள் மனசுமையை லேசாக்கும் எண்ணத்துடன். மிச்சத்தையும் கேட்டீர்களானால் பொறாமை பரிதாபமாகிவிடும் என்றாள் நந்தினி. நான் சொன்னதெல்லாம் 4 வருஷத்துக்கு முந்தி. அதன்பின் என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. அடடா, என்ன நேர்ந்தது? மிதமிஞ்சிய செல்வமும் கட்டுக்கடங்காத சலுகைகளும் உள்ள பணக்கார குடும்பத்தில் என்ன நேருமோ அதெல்லாம் நேர்ந்தது என்றாள் நந்தினி. தோட்டத்தின் புல் தரையில் அவளுடைய பாதத்தின் நுனி எழுதி கொண்டிருந்த கோலங்கள் அவள் மனதின் தவிப்பை எடுத்து காட்டின. அவள் தொடர்ந்தாள். என் அப்பா பெரிய குடிகாரரானார். போதையில் என்னை யாரென்று அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூட மாட்டார். என்றைக்காவது என் பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டு கிட்டே வந்தாரானால் நான் பயந்து நடுங்கி ஓடிவிடுவேன். என் அம்மா மனம் வெறுத்து போபாலில் இருந்த என் பாட்டி வீட்டுக்கு போய்விட்டாள். நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அப்பா இன்னும் மோசமாகாமல் தடுக்க வேண்டும் என்பது என் ஆசை. அது இன்று வரையில் முடியாமலே இருக்கிறது. வாசலில் காரின் ஹாரன் கேட்டது. ஆனந்த தேராதான் வந்துவிட்டாரோ என்று இருவரும் எழுந்து பார்த்தார்கள். வேறு ஏதோ கார். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் ராகவுக்கும் என்ன சம்பந்தம் என்று புரியவில்லை என்று கூற நினைத்தான் கௌரி. அதற்குள் நந்தினியே அவன் மனதில் ஓடிய எண்ணத்தை புரிந்து கொண்டவள் போல சொன்னாள். 4 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் நான் ரொம்ப நொந்து போயிருந்த சமயம். சேர்ந்தாற் போல ஒரு வாரம் என் தந்தை வீட்டுக்கே வராதிருந்தார். கௌரவமான எந்த பெண்ணும் கால் வைக்க கூசுகிற ஒரு வீட்டில் அவர் இருப்பதாக தெரிந்தது. கூப்பிட்டு அனுப்பியும் வரவில்லை. எனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது. எங்காவது ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து உயிர் விட்டு விடலாம் என்று தீர்மானித்தேன். வீட்டை விட்டு கிளம்பியும் விட்டேன். பிறகுதான் அப்பாவிடம் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்து விட்டோமே என்று தோன்றியது. குறைந்தபட்சம் நான் இறந்த பிறகாவது அவர் திருந்தலாம் இல்லையா? அந்த எண்ணத்துடன் மவுண்ட் ரோடு தபால் ஆபீஸுக்குள் நுழைந்தேன். கையில் இருந்த சில்லறைக்கு ஒரு கார்டு வாங்கினேன். பேனா கொண்டு வரவில்லை என்று தெரிந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு வாலிபரிடம் 1 நிமிடம் என்ற பேனாவை இரவல் கேட்டேன். அவர்தான் ராகவ். கௌரி குறுக்கிடாமல் அவள் முகத்தையே பார்த்தவாறு இருந்தான். 2 வரிதான். அப்பாவுக்கு நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன். இனியாவது திருந்தி வாழுங்கள் என்று எழுதினேன். தேங்க்ஸ் என்று பேனாவை திருப்பி கொடுத்தேன் அந்த வாலிபரிடம். அதையும் கொடுங்கள் என்று அவர் கை நீட்டினார். எதை என்று கேட்டேன். இதைத்தான் என்றவர் சடக்கென்று என் கையில் இருந்த தபால் கார்டை பறித்தார். சுக்கல் சுக்கலாய் கிழித்தெறிந்தார். நீங்கள் படபடப்பாக இருந்ததால் சந்தேகம் வந்தது. கார்டில் எழுதும்போது பார்த்து விட்டேன் என்றார். எனக்கு கோபம் வந்தது. என் சொந்த விஷயத்தில் தலையிட நீங்கள் யார் என்றேன். ஆமாம், எனக்கு உரிமை இல்லைதான், தப்புதான், மன்னியுங்கள், பேசிக்கொண்டே நடப்போம், வாருங்களேன் என்றார். என்னவோ தெரியவில்லை, அவர் பேச்சை என்னால் தட்ட முடியாதிருந்தது. சாயந்தரம் 6 மணி சுமாருக்கு மவுண்ட் ரோடு கும்பலை லட்சியம் செய்யாமல் அவர் கூடவே நடந்தேன். என்னை பற்றி அவரிடம் சொல்ல சொல்ல எனக்கே பாரம் குறைந்த மாதிரி இருந்தது. கௌரி கேட்டான். ஆனால் ராகவ் தன்னை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையா?
தன் பெயர் ராகவ் என்பதை மட்டும்தான் சொன்னார். நான் பேசி முடிந்ததும் 1000 துன்பங்களை தாங்கிக் கொண்டு, லட்சம் ஏமாற்றங்களை சகித்துக் கொண்டு எவ்வளவோ பேர் உலகத்தில் உயிர் வாழ்கிறார்கள். செல்வமும் இளமையும் ஆரோக்கியமும் உள்ள நீங்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்ள முயல வேண்டும்? பைத்தியக்காரத்தனம் என்றார். பிறகு ஆனந்த தேரா என்ற ஒரு பௌத்த துறவி வந்திருக்கிறார். அவரை பார்க்கத்தான் போகிறேன். நீங்களும் வாருங்கள் என்றார். அவருடைய சொற்பொழிவை கேட்கத்தான். நீங்கள் புறப்பட்டீர்களா என்றேன். இல்லை, இதை பற்றி சந்தேகம் கேட்க என்று சொல்லி ஒரு பூவை எடுத்து காட்டினார். நேற்று நீங்கள் காட்டினீர்களே, அதே கல்ப புஷ்பம். அப்புறம் ஆனந்த தேரா என்ற துறவியை இருவருமாக சென்று பார்த்தோம். இந்த பூவை பற்றி பௌத்த புராணங்களில் என்னவோ சொல்லி இருக்கிறதாமே என்று ராகவ் கேட்டார். சுவாமிகள் அதை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு, இது பூத்துள்ள இடத்தை நேரில் பார்த்தால்தான் சொல்ல முடியும் என்றார். நான் இன்று பம்பாய் போகிறேன். அடுத்த முதல் தேதியன்று திரும்பி வருவேன். வந்ததும் உங்களை என் வீட்டுக்கு அழைத்து போகிறேன் என்று ராகவ் சொன்னார். அத்தோடு இருவரும் புறப்பட்டு விட்டீர்களா? இல்லை, ராகவ் மட்டும்தான் புறப்பட்டு போனார். இன்னொரு தரம் தற்கொலை முயற்சி செய்து கொள்ள மாட்டேன் என்று பல வாக்குறுதிகளை என்னிடம் வாங்கி கொண்டு போனார். நான் அன்று ஆனந்த தேராவின் சொற்பொழிவை கேட்பதற்காக பின் தங்கினேன். பின் கேட்டேன். என் வாழ்க்கையில் புரட்சி நடந்தது. என் மன அமைதியை தேடி நான் அலைந்தேனோ, எந்த மன அமைதியை தேடி நான் அலைந்தேனோ அதை அவர் வாரி வழங்குவதை கண்டேன். எவ்வளவு முட்டாள்தனமாக உயிரை விட இருந்தோம் என்று நினைத்து கொண்டேன். ஆனந்த தேராவின் செக்ரட்டரியாக இருப்பது என்று முடிவு செய்து அவரிடம் கேட்டுக்கொண்டேன். என் அந்தரங்க சுத்தியை புரிந்து கொண்டு சுவாமிகளும் சம்மதித்தார். என் எல்லா செலவுகளையும் நானே செய்து கொள்கிறேன். அவருடன் எல்லா ஊர்களுக்கும் செல்கிறேன். ராகவ், அவனை பிறகு நீங்கள் சந்திக்கவே இல்லையா? அதுதான் எனக்கு பெரிய மனக்குறை. ஒரு வாரம் கழித்து சொன்னபடி முதல் தேதி என்று வருவார் என்று எதிர்பார்த்தேன். காணோம். கூட்டங்களில் அவரை தேடி தேடி என் கண்கள் களைத்து போயிற்று. பிறகு நாங்கள் ஹைதராபாத், டெல்லி, கல்கத்தா என்று சுற்றுப்பயணம் கிளம்பிவிட்டோம். சென்ற வாரம் சென்னை திரும்பினோம். இப்போது அவரை தேடினேன். கூட்டங்களில் அகப்படவில்லை. என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றியவருக்கு நன்றி சொல்ல என் உள்ளத்தின் ஒவ்வொரு அணுவும் உடம்பின் ஒவ்வொரு தூணுக்கும் துடித்தது. நீங்கள் அதே கல்ப புஷ்பத்தை கொண்டு வந்ததும் ராகவின் வீட்டில் இருந்து வந்திருக்க வேண்டும் என்று யோகித்தேன். அவரை சந்திப்பதற்காகவே சுவாமிகளுக்கு முன்னால் ஓடோடி வந்தேன். ஆனால் அவர் இறந்து விட்டார் என்று. சாதாரணமாக இறக்கவில்லை, தற்கொலை செய்து கொண்டு இறந்தார். நான்சென்ஸ்! கோபத்துடன் துள்ளி எழுந்தாள் நந்தினி. என்னை தற்கொலையில் இருந்து தடுத்தவர், அவ்வளவு விவேகத்துடன் பேசியவர் தற்கொலை செய்து கொண்டாராவது? நம்ப மாட்டேன். நானும் தான் நம்பவில்லை. அது தற்கொலையாக இராது, வேறு வகையான மரணம்தான் என்று நான் நினைத்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயம் அதை உறுதிப்படுத்திவிட்டது. ஒரு கேள்வி, நீங்கள் சந்தித்தது எந்த மாதம்? மார்ச். அதாவது பம்பாயில் இருந்து முதல் தேதி என்று திரும்புவேன் என்று ராகவ் சொன்னது ஏப்ரல் முதல் தேதியை? ஆமாம். கௌரி கசப்புடன் சிரித்தான். சொன்னபடி ராகவ் வராமல் இல்லை, வந்தான். வந்த தினத்தன்று பிற்பகல்தான் தற்கொலை. இல்லை, இறந்து விட்டான் என்ற கௌரி சுருக்கமாக அவளுக்கு சொல்லக்கூடியதை மட்டும் தெரிவித்தான். உங்களைப் போலவே தான் நானும் ராகவுக்கு கடமைப்பட்டவன். என் உயிர் தோழன் அவன். ஆகவே அவனுடைய திடீர் மரணத்தின் மர்மத்தை அறியாமல் விடுவதில்லை என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்போதுதான் இந்த கல்ப புஷ்பத்தின் மீது அவன் அக்கறை கொண்டிருந்தான் என்று தெரிய வந்தது. இதில் என்ன விசேஷம் என்று அறிந்து கொள்வதற்காக வந்தேன். தோட்டக்காரன் ஓடி வந்து, சாமியார் வந்திருக்காருங்க என்றான். போய் ஐயாவிடம் சொல் என்று அவனை விரட்டிவிட்டு காரில் இருந்து இறங்கும் ஆனந்த தேராவிடம் வர வேண்டும் என்று கை குவித்தான் கௌரி. அதற்குள் உலகநாதனும் வந்து உள்ளே வர வேண்டும் என்ற பணிவுடன் அழைத்தார். முதலில் அந்த புஷ்ப செடியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்ற ஆனந்த தேரா, செடி எங்கே இருக்கிறது என்று வினவிய வண்ணம் முன்னே நடந்தார். உலகத்தை ஆளும் மன்னனுக்கும் சகலத்தையும் துறந்த சந்நியாசிக்கும் மட்டும்தான் இந்த ராஜ கம்பீரமான நடையும் போக்கும் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டான் கௌரி. கல்ப புஷ்பமா பூத்திருந்த செடியை ஒரு வினாடிதான் குனிந்து பரிசோதித்தார் ஆனந்த தேரா. பிறகு பங்களாவை ஒட்டினார் போல் 4 புறமும் இருந்த சிமெட்ரி பாதையின் வழியே பின் கையை கட்டியவாறு தோட்டத்தை பார்த்து கொண்டு நடந்தார். அந்த சிமெட்டி பாதைக்கும் காம்பவுண்டு சுவருக்கும் நடுவே தோட்டம் அமைந்திருந்தது. பாத குரடுகளின் ஓசையை தவிர வேறு அரவமே இல்லை. நந்தினியும் கௌரியும் உலகநாதனும் தோட்டக்காரனும்
ஒருவரோடொருவர் பேசாமல் அவரை பின்தொடர்ந்தார்கள். டா மாதிரி பாதை திரும்பியது. கட்டிடத்தின் பின்புற பாதையில் நடந்தார் ஆனந்த தேரா. காம்பவுண்டு சுவர்கள் சந்திக்கும் முனையை அடைந்ததும் நின்றவர். அது என்ன என்ற மூலையில் குவிந்திருந்த ஒரு மேட்டை காட்டினார். வெறும் குப்பை ஐயா என்றார் உலகநாதன். இலை தழைகளை எல்லாம் எருவுக்காக கொட்டி வைத்திருக்கிறோம். ஆனந்த தேரா தோட்டக்காரனிடம், அந்த குப்பை மேட்டை கொஞ்சம் சரித்து காட்டு, அதன் பின்புறம் தெரியவில்லை என்றார். தோட்டக்காரன் மண் வெட்டி எடுத்து சென்று மேட்டை தள்ளினான். அதன் பின்னே மேற்கு புற காம்பவுண்டும் வடக்கு புற காம்பவுண்டும் சந்திக்கும் முனையில் இன்னொரு சின்ன செடி முளைத்திருப்பது தெரிந்தது. அதிலும் ஒரே ஒரு கல்ப புஷ்பம் பூத்திருந்தது. 2 எட்டில் அதன் அருகே சென்று பார்த்துவிட்டு திரும்பிய ஆனந்த தேரா, முதல் பூ தென்கிழக்கு முனையில், இன்னொரு பூ வடமேற்கு முனையில். என்ன ஆச்சரியம் என்று வாய்விட்டு சொன்னார். அவருடைய சிவந்த நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை பொடித்திருந்தது. பயம் ஒரு பக்கம் பிடித்து தள்ளினாலும் ஆனந்த தேராவை தயங்கி தயங்கியே நெருங்கினார்கள் உலகநாதனும் கௌரியும். நந்தினி அவர்களை பின்தொடர்ந்தாள். ஐயனே, என்ன கண்டீர்கள் இங்கே விசேடமாய் என்று கௌரி வினவியதற்கு பதிலேதும் வெளிப்படவில்லை. அந்த புத்தா பிக்குவிடமிருந்து செடியில் இருந்து கல்ப புஷ்பத்தை ஜாக்கிரதையாக கிள்ளி எடுத்து கையில் வைத்து கொண்டிருந்தார் அவர். துகள் துகளான அதன் மடல்களை 1 2 3 என்று அவர் உதடுகள் எண்ணின. 108 என்று வாய்விட்டு சொன்னவர் அந்த மலரை கண்ணில் ஒற்றி கொண்டு விட்டு மறுபடியும் ஒரு முறை ஆராய்ந்தார். சொர்ண நிறம், தாமரை வடிவம், பட்டு மென்மை, எல்லாம் அப்படியே அப்படியே என்று சொல்கையில் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் உடனே தன்னை சுதாரித்து கொண்டு, இருக்காது, மிக சுலபமாய், நான் அப்படி நினைத்தது பெரும் அபச்சாரம் என்று தன் கன்னங்களில் போட்டுக்கொண்டு எழுந்து வந்தார். சுவாமி, என்ன விஷயம், எங்களுக்கும் சொல்லக்கூடாதா என்று வினயமாக வேண்டிக் கொண்டான் கௌரி. கனவில் இருந்து விழித்தெழுந்தவர் போல அவர்களை நோக்கினார் ஆனந்த தேரா. பின் கை கட்டிய வண்ணம் சிமட்டி பெஞ்சியை நோக்கி நடந்தார். கால் மீது கால் போட்டு அமர்ந்தார். பின்னர் சொன்னார், ஒன்றுமில்லை, அந்த கல்ப புஷ்பத்தை பற்றி பௌத்த புராணங்களில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பூக்கும் இடத்தில் வசிப்பவன் நேரே நிர்வாணம் அடைவானாம் என்றான் கௌரி. அபத்தம் என்று அதட்டினார் ஆனந்த தேரா. இந்த கல்ப புஷ்பத்தின் தத்துவம் அலாதியானது. கிழக்காசிய நாடுகளில் எல்லா மக்களும் அதை தீவிரமாக நம்புகிறார்கள். இந்த புஷ்பம் எந்த இடத்தில் 4 திசைகளில் பூக்கிறதோ அதன் நடுவே சாக்கிய முனி கோதம புத்தன் போதியம்பிரான் அவதரிப்பார். என்ன என்ற 3 குரல்கள் ஒரு சேர வியப்பு தெரிவித்தன. மைத்ரேயர் என்று அந்த அவதாரத்துக்கு பெயர். கோதம கோத்திரத்தில் அவர் ஜனிப்பார். கோதம கோத்திரமா என்று உலகநாதன் திடீரென்று உரக்க கூவினார். அதுதான் எங்கள் கோத்திரம் ஐயா. ஆனந்த தேராவின் கண்கள் அவர் மீது நிலைத்து நின்றன. புராணத்தில் எப்படியெல்லாம் கல்ப புஷ்பம் வர்ணிக்கப்பட்டிருந்ததோ, எந்தெந்த திசைகளில் அது மலரும் என்று கூறப்பட்டிருக்கிறதோ, அதே போல இங்கே இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். தைத்ரேய அவதாரம் இந்த இல்லத்தில் நடைபெறப் போகிறது என்றல்லவோ பொருள். முன்பொரு முறை இந்த மலரை எடுத்துக்கொண்டு ஓர் இளைஞன் வந்தான். கௌரி குறுக்கிட்டு, இவருடைய தம்பிதான் அவன், ஒரு ஒரு விபத்தில் காலமாகிவிட்டான் என்றான். அப்படியா? சிறிது நேரம் ஆனந்த தேரா பேசாதிருந்தார். பிறகு மென்மையுடன் கேட்டது அவர் குரல். போதி பகவான் முன்னம் இருந்தவன்தான் நான், இல்லாதவன் அல்ல. நாளை இருக்கப் போகிறவன் நான், இல்லாதவன் அல்ல. இன்று இருப்பவனும் நான், இல்லாதவன் அல்ல என்று அருளி இருக்கிறார். ஆகையால் எப்போது எங்கே அவர் பிறப்பார் என்று சொல்வதற்கில்லை. நம்புகிறவர்கள் நம்பட்டும், நம்பாதவர்கள் போகட்டும். நீங்கள் இதை பற்றி எல்லோருடனும் பேச வேண்டாம். ஆனால் இந்த தோட்டத்தை மட்டும் கவனமாக கண்காணித்து வாருங்கள். இதுவரை நடந்தது தற்செயலாக இருக்கலாம். ஆனால் 3வது திசையில் 3வது செடி வளர்ந்து 3வது புஷ்பமும் பூத்ததானால், அந்த எண்ணமே அவரை சிலிர்க்க வைத்தது போலும். அவருடைய சிவந்த மேனி ஒரு முறை நடுங்கி நின்றது. தளர்ந்து சரிந்திருந்த மஞ்சள் வஸ்திரத்தை இழுத்து போர்த்து கொண்டவர், நீ வேண்டுமானால் சற்று பொறுத்து வா, நான் முன்னால் போகிறேன் என்று நந்தினியிடம் கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார். மைத்ரேயராம் புத்தராம் பிறக்கப் போகிறாராம். உன் அண்ணி குளிக்காமல் இருக்கிறாளா என்று விசாரி கௌரி என்று நகைத்து கொண்டார் உலகநாதன். இன்று சாயங்காலம் எங்கள் தொழிலதிபர் சங்கத்தின் வருடாந்திர விழா இருக்கிறது.
விளையாட்டு, டின்னர் எல்லாம் உண்டு. அங்கே சிநேகிதர்களிடம் இதையெல்லாம் சொன்னால் சரியான தமாஷாக இருக்கும். வேண்டாம் சார், ப்ளீஸ் என்று எதிர்பாராத விதமாக அவர் கையை பற்றி கொண்டு வேண்டிக் கொண்டாள் நந்தினி. சுவாமிகள் எதையும் யோசியாமல் சொல்ல மாட்டார். நீங்கள் அவர் பேச்சுக்கு தயவு பண்ணி மதிப்பு கொடுங்கள். ரைட் என்றார் உலகநாதன். நீயும் எனக்கு மதிப்பு கொடுத்து உள்ளே வந்து ஒரு காஃபியாவது சாப்பிட்டு விட்டு போ பார்க்கலாம். நந்தினி வீட்டுக்குள் வந்தாள். உலகநாதன் வேறு அலுவல்களை கவனிக்க சென்று விட்டதால் அவளை உபசரிக்க வேண்டிய கடமை கௌரிக்குத்தான் ஏற்பட்டது. ஆனந்த தேரா சொல்லி சென்ற புதிய தகவல் அவன் மனதில் சிந்தனைகளை எழுப்பி இருந்ததைப் போலவே அவள் உள்ளத்திலும் சுமையை கொடுத்திருந்தது. கையில் அந்த புஷ்பத்துடன் அவள் நெடுநேரம் பேசாதவளாகவே இருந்தாள். கடைசியில் புறப்பட்ட போது, கௌரி, உங்கள் சிநேகிதர் நிச்சயமாய் கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கல்ப புஷ்பத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் அவர் மீது பொறாமைப்பட்டு அவரை ஒழித்திருக்கிறார்கள். அந்த கொலைக்காரர்களை விடாதீர்கள் கௌரி, விடவே விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாள். மவுண்ட் ரோடு மாளிகையில் சிறு தொழிலதிபர்களின் விழா நடந்து கொண்டிருந்தது. உட்ரோஸ் கொடிகளின் அடர்த்தியில் புல் தரை மெத்தென்றிருந்தது. கௌரி மறைவாக உட்கார்ந்திருந்தான். அன்றைய விழாவுக்கும் விருந்துக்கும் வர அவனுக்கு மனமே இல்லை. முதலாவது ஷோபாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் அவளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவன் துடித்து கொண்டிருந்தான். அதற்கு எப்போது நேரம் கிடைக்கும் என்பதிலேயே அவன் கவனம் இருந்தது. ஆகவே உலகநாதன் மாலை 6 மணிக்கு அவனை வண்டியை எடு, எங்கள் விழாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னபோது கொஞ்சம் தலையை சொரிந்து கொண்ட பிறகுதான் கிளம்பினான். சூரிய வெளிச்சம் மங்கி கலர் பல்புகள் மினுமினுக்க தொடங்கிய போதுதான் விழா ஆரம்பித்தது. முதலில் சிறிது லேசான சிற்றுண்டி, பிறகு மாலை அணிவித்தல், சிற்றுரை, பேருரை, வாழ்த்துரை முதலியன. மணி 9 அடித்த போது நடன நிகழ்ச்சி ஒன்று தொடங்கி 10:30க்கு முடிந்தது. அதற்கு மேல் சில்லறை கேளிக்கைகள், கடைசியில் டின்னர். சிறு தொழிலதிபர்கள் என்ற பெயர் வைத்துக்கொண்டு இப்படி ஒரு கொட்டம் அடிக்க வேண்டாம் என்று கௌரிக்கு தோன்றியது. தோட்டமெங்கும் ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாக இருந்தது. நர்சரி குழந்தைகள் மாதிரி ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள் பல பேர். கௌரிக்கு சலிப்பாயிருந்தது. அவனுக்கு தெரிந்த டிரைவர்கள் சிலரும் கண்ணில் பட்டார்கள். அண்ணே, அண்ணே என்ற யாரோ அவனை கையை பிடித்து கூப்பிட்டார்கள். கௌரவ மாஜிஸ்திரேட் சாரதா தம்பியின் கார் டிரைவர் தான். கௌரிக்கு அவனுடன் பழக்கம் உண்டு. விடப்பா, எனக்கு ஒரே களைப்பாக இருக்கிறது என்று கௌரி கையை உதறினான். புண்ணியம் உண்டு அண்ணே, கொஞ்சம் என்னோடு வாருங்களேன், 2 நிமிடம் என்று அந்த டிரைவர் பதறவே கௌரியினால் மறுக்க முடியவில்லை. என்னப்பா அப்படி என்ற ஆச்சரியம் தெரிவித்த வண்ணம் அவனை பின்தொடர்ந்து சென்றான். மைதானத்தின் மறுகோடியில் வரிசையாக கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த இடத்தை அடையும் முன்பே ஒரு நாயின் பயங்கரமான இடைவிடாத குரைப்பு கௌரியின் காதை துளைத்தது. திருமதி சாரதா தம்பியின் காரில் இருந்துதான் அது வருகிறது என்று கௌரி கண்டுகொண்டான். என்னப்பா, உன் எஜமானியோட நாயா? ஆமாங்கண்ணே என்று பரிதாபமாக புலம்பினான் டிரைவர். காரிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா பாட்டுக்கு. இது வண்டியையே பிச்சு உதறிடும் போல இருக்கு. அம்மா வண்டி கொண்டு போய் விட்டால்தான் சும்மா இருக்கும். பின்ன செய்யேன். ஒரு சமயம் மாதிரி ஒரு சமயம் இருக்காதண்ணே. சுத்தி முத்தி இருக்கிறவங்க மேல விழுந்து கொஞ்சமும் கொஞ்சம். அரை ராத்தல் சதையை பீக்கவும் பீக்கும். ஏற்று இருந்த கண்ணாடி வழியாய் பார்த்தான் கௌரி. புலி மாதிரி பாய்ந்து கொண்டு ஓனாய் மாதிரி உருமி கொண்டிருந்தது அந்த அல்சேஷன். பக்கத்து கார்களின் டிரைவர்களும் வேடிக்கை பார்க்க கூடிவிட்டார்கள். இதை எஜமானிகிட்ட கொண்டு போய் விடலாமா வேண்டாமான்னு தெரியல அண்ணே. அதுக்கு தான் உன் அட்வைஸை கேட்கலாம்னு கூப்பிட்டேன் என்றான் அவன். மன்னித்து கொள்ளடா மச்சான் என்று கும்பிட்டான் கௌரி. இந்த நாய் பேய் சமாச்சாரம் எல்லாம் நமக்கு தெரியாது. நல்ல காலமாக விஷயம் தெரிந்து வேறொரு டிரைவர் வந்து அந்த அல்சேஷனுக்கு மட்டுமே புரியக்கூடிய முறையில் ஏதோ சொன்னான். கொஞ்சம் குறைப்பு ஓய்ந்தது. இப்போதைக்கு சமாளித்து விட்டேன். ஆனால் உன் அம்மாவை குவிக்காகவே வரவழைச்சுக்க சொல்லிட்டேன் என்று கூறிவிட்டு அவன் சென்றதும் கௌரியும் தன் பழைய இடத்துக்கு திரும்பினான். அப்போதுதான் அந்த பேச்சு அவன் காதில் விழுந்து அவனை நிமிர்ந்து உட்கார வைத்தது. இது உலகநாதனுக்கு கிசுகிசுவென்று மிக தாழ்ந்த குரலில்தான் அது சொல்லப்பட்டதெனினும் தெளிவாக கௌரியின் காதில் வார்த்தைகள் விழுந்தன. அந்த நாய்க்காக எழுந்து போகாதிருந்தால் முந்தின பேச்சுக்களை கூட கேட்டிருக்கலாமே என்று வருந்தினான் அவன். இது உலகநாதனுக்கு என்ற வாக்கியம் மட்டுமல்ல. மாற்றி கீற்றி தொலைத்து விடாதே.
உலகநாதனுக்கு மட்டுமே இது போக வேண்டும். இன்னும் ரகசியமாக மர்மமாக அந்த குரல் ஒலித்ததும் மூச்சின் ஓசை கூட வெளிப்பட்டு விடாமல் மெல்ல எழுந்து கொண்டான் கௌரி. ஒரு விசாலமான அறையின் வெளிப்புறத்தில் தான் உட்கார்ந்திருக்கிறோம் என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. திறந்த பெரிய ஜன்னலின் மறுபுறத்தில் இருப்பவர்களையும் நடப்பவைகளையும் காண வேண்டும் என்று அவன் உள்ளம் துடித்தது. ஆனால் ஜன்னலின் மட்டத்துக்கு கண்ணை உயர்த்துகையில் தலையும் நெற்றியும் தென்பட்டு விடுமே என்பதற்காக எச்சரிக்கையுடன் இம்மி இம்மியாகவே எழுந்தான். எட்டி பார்த்தான். அவன் பார்வையில் முதலில் பட்டவை ஏராளமான கண்ணாடி கோப்பைகளும் மது புட்டிகளும் தான். மதுவல்லாது சாஃப்ட் பானங்களும் வரிசை வரிசையாக இருந்தன. அறைக்குள் தாழ்வாக விளக்குகள் ஒளிர்ந்தன. வெளியரென்று யூனிஃபார்ம் அணிந்த 2 பட்லர்களின் முதுகுப்புறம் தெரிந்தது. கவனமாய் இருக்கிறேன் அண்ணே என்ற மற்றவன் பதில் இருத்ததும் இருவரும் வெளியேறிவிட்டார்கள். கௌரியின் உடம்புக்குள் கிலுகிலுவென்று ஒரு பூச்சி ஓடுகிற மாதிரி வேதனை ஏற்பட்டது. வெள்ளமாய் பெருக்கெடுத்த வியர்வையில் சட்டை தொப்பலாக நனைந்து கசகசத்தது. உலகநாதனின் உயிருக்கு குறி வைக்கிறார்கள். அதில் எள்ளத்தனை சந்தேகமும் இல்லை. அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு பானம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சதி கிடங்குக்குள் விஷம் கலந்த பானம். கூட்டத்தின் நடுவே, கும்மாளியின் நடுவே அவர் கையில் அந்த கோப்பையை தந்துவிட்டு வந்த சுவடு தெரியாமல் மறையப் போகிறான் கொலைக்காரன். அவன் மறைவதோடு இல்லை, உலகநாதனும் மறையப் போகிறார். இன்னும் சில நிமிடங்களில், சில வினாடிகளில் நூற்றுக்கணக்கான புட்டிகளும் கோப்பைகளும் நிரம்பிய அந்த இடத்தில் உலகநாதனுக்கு மட்டுமே என்று ஒதுக்கப்பட்ட புட்டியை எப்படி கண்டுபிடிப்பது? அதை அவர்கள் அங்கே விட்டு போயிருக்கிறார்கள் என்பது கூட என்ன நிச்சயம்? கவனமாக கையோடு எடுத்துத்தான் சென்றிருப்பார்கள். மீண்டும் ஒரு முறை அந்த அறையை பரபரப்பாக ஆராய்ந்தான். கடற்கரையில் ஒரு குறிப்பிட்ட கிளிஞ்சலை தேடுகிற மாதிரி பைத்தியக்கார முயற்சியாக இருந்தது அது. கைகளை பிசைந்து கொண்டான். திடீரென்று அவனுக்கு சிரிப்பு வந்தது. ச்ச, முதல் நம்பர் மடையன் என்றால் இந்த கவ்வண்ணா ரீயண்ணாவைத்தான் சொல்ல வேண்டும். எதற்காக அந்த விஷக்கோப்பையை இங்கே தேடிக் கொண்டிருக்க வேண்டும்? மூளை இல்லாமல் அது எங்கே போகப் போகிறதோ அந்த இடத்துக்கே போய் நின்று கொண்டால், எந்த பானம் வந்தாலும் குடிக்க வேண்டாம் என்று முன்கூட்டி உலகநாதனை எச்சரித்து விட்டால், அவர் கையில் கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதை தற்செயலாக தட்டியது போல தட்டி விட்டு விட்டால், 4 பேர் கவனிப்பார்களே என்று தயக்கப்பட்டு கொண்டிராமல் உலகநாதனை கையை பிடித்து தரதரவென்று வேறு பக்கத்திற்கு இழுத்து செல்ல வேண்டும். சார், தலை போகிற விஷயம், கவனமாய் கேளுங்கள். குடிப்பதற்கு யார் ஏது கொடுத்தாலும் உதட்டில் வைக்காதீர்கள். வைத்தீர்களோ தொலைந்தீர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன், என்ன என்று விழிப்பார். அதிலே விஷம் கலந்திருக்கும். உங்களை கொலை செய்ய முயற்சி நடக்கிறது. தெய்வாதீனமாய் நான் அறிய நேரிட்டது என்று சொல்ல வேண்டும். உலகநாதன் பதைத்து போவார். என்னடா உளறுகிறாய்? என்னை எதற்காக கொலை செய்ய வேண்டும்? நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்று திகைப்பார். உங்கள் தம்பி ராகவ் யாருக்கு என்ன கெடுதல் செய்தான்? அவனை ஏன் கொலை செய்தார்கள்? அதே காரணத்துக்காக அதே கொலைகாரர்கள் உங்கள் உயிருக்கு முலை வைக்க பார்க்கிறார்கள் என்று தெரிவிக்க வேண்டும். நடக்காத இவ்வளவையும் அவனாகவே மனதினுள் நாடகமாக நடத்தி கொண்டு தோட்டத்து புல்வெளியை அடைந்த போது யார் யாரோ அட்டகாசமாக சிரித்து கொண்டு குறுக்கும் நெடுக்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய முகங்களை பார்த்ததும் கௌரிக்கு இதயமே ஒரு வினாடி நின்றுவிட்ட மாதிரி இருந்தது. யாருடைய பித்துக்குளித்தனமான யோசனை இது? என்ன கோரமான விளையாட்டை விளையாட தருணம் பார்த்தார்கள்? ஆடு, மாடு, கோழி, யானை, கரடி, மான், புலி, முயல், கழுகு, ஆம், அவ்வளவு முகமூடிகளை, பொம்மை தலைகளை மாட்டிக்கொண்டு விளையாடினார்கள். எங்கெங்கும் சவால்கள். என்னை யாரென்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் யார் தெரிகிறதா? என்னை கண்டுபிடியுங்கள். என்னை என்னை விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேரும் தங்கள் தங்கள் குரல்களை மாற்றிக்கொண்டு கூவினார்கள், சிரித்தார்கள், தொட்டு சீண்டிவிட்டு ஓடினார்கள். அவர்கள் கைகளில் மதுபான கிண்ணங்கள் இருந்தன. முகமூடிகளில் இருந்த துவாரத்தின் வழியே பானங்களை உறிஞ்சிக்கொண்டு ஓடிப்பிடித்து விளையாடினார்கள். உடைகளை கொண்டு ஆண்களையும் பெண்களையும் வேண்டுமானால் பிரித்தறியலாம். ஆனால் எந்த முகமூடியின் பின்னே யார் ஒளிந்திருக்கிறார்கள் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இங்கே விளையாடுவது சிறு தொழிலதிபர்கள் அல்ல, விதிதான் விளையாடுகிறது. கௌரி பொறுமினான், பல்லை கடித்தான், நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டான். மாலையில் உலகநாதன் என்ன உடையில் கிளம்பினார் என்பதை மண்டையை உடைத்து கொண்டு யோசித்து பார்த்தான். நினைவு வரவில்லை. ஓடுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நெருப்பு பந்தாய் கௌரியின் கையை சுட்டது. நழுவு என்ற ஒவ்வொரு வினாடியும் உலகநாதனுக்கும்
மரணத்துக்கும் உள்ள இடைவெளி குறுகி கொண்டிருப்பதை உணர்ந்தான் அவன். ஐயோ உலகநாதன் சார், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எங்கே இருக்கிறீர்கள் என்று அவன் இதயம் அலறியது. நீலமும் பச்சையும் சிவப்பும் மஞ்சளுமான சின்னஞ்சிறு பல்புகளின் ஒளியில் குளித்து கொண்டிருந்த அந்த தோட்டத்தில் பெரிய பெரிய லட்சாதிபதிகள் சின்ன சின்ன குழந்தைகள் போல் ஆளுக்கொரு முகமூடியை மாட்டிக்கொண்டு பார்ட்டியின் குதூகலத்தில் திளைத்து கொண்டிருந்த அமர்க்களத்தின் நடுவே விஷ கோப்பையை எங்கே உலகநாதன் சுவைத்து விடுவாரோ என்று அச்சம் குலையை அரிக்க இங்கும் அங்குமாக ஓடி ஓடி தவித்து கொண்டிருந்தான் கௌரி. சார் சார் என்ற கோவ அவன் இதயம் வெடித்து சிதறி கொண்டிருந்தது. கோப்பைகளை அந்த முகமூடி உதடுகள் காலி செய்ய செய்ய அவன் நாடி நரம்பு அனைத்தும் துடித்தன. இனி அவரை காப்பாற்றவே முடியாது என்ற முடிவுக்கு அவன் வந்துவிட்ட போது ராகவின் வழியிலேயே அவன் அண்ணனும் செல்வதை கடவுளே வந்தாலும் தடுக்க இயலாது என்ற நிராசையை அவன் அடைந்துவிட்ட வேளையில் எங்கிருந்தோ கேட்டது லுள் என்ற பயங்கர குறை போசை. மறுகணம் அமளி துமளி. கூடியிருந்த அவ்வளவு பேரையும் குலை நடுங்க வைத்த அந்த நாயின் குரைப்பு கௌரியின் செவிகளில் மட்டும் பன்னீராய் பாய்ந்தது. சற்று முன்னால் சாரதா தம்பியின் டிரைவரை அழ வைத்திருந்த அதே அல்சேஷன் நாய்தான் என்று அதை பார்க்கும் முன்பே அவன் யூகித்து விட்டான். அத்தனை தாஜாக்களுக்கு மசியாமல் காரில் இருந்து பீய்த்து கொண்டு வந்து விட்டது போலும். ஆம், அதேதான். வேறி பிடித்தாற்போல அது கூட்டத்தின் மத்தியில் பாய்ந்து தன் எஜமானியை நோக்கி ஓடிய போது மூளைக்கொருவராய் சிதறினார்கள் விருந்தினர்கள். நாற்காலிகள் சரிந்தன, மேஜைகள் சாய்ந்தன, மது புட்டிகள் கவிழ்ந்தன. தங்கள் தங்கள் முகமூடிகளை தெரிந்துவிட்டு அவர்கள் ஓடி ஒதுங்கிய அந்த ஒரு கணத்துக்குள் உலகநாதன் எங்கே இருக்கிறார் என கண்டு கொண்டான் கௌரி. அவரும் தன் கையில் இருந்த கிளாஸ் கோப்பையை வீசி எறிந்துவிட்டு ஓடினார். கூட்டமும் சீரடைந்து விட்டது. மை டார்லிங், என்ன நடந்தது இப்போது? நான் எங்கே போய்விட்டேன் உன்னை விட்டு? புவர் சில்லி சைல்டு என்று சாரதா தம்பி தன் அருமை நாயை அணைத்து கொண்டு கொஞ்ச ஆனந்த குறைப்புடன் அந்த அல்சேஷன் அவளை நோக்கி எம்பி எம்பி மகிழ தங்கள் கோபத்தையும் எரிச்சலையும் வெளிக்காட்ட முடியாமல் சிரித்து மழுப்பி சமாளித்தார்கள் மற்ற விருந்தாளிகள். எரிந்துவிட்ட முகமூடிகளை யாரும் திரும்ப எடுத்து மாட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் மதுவை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மனம் இல்லை போலும். ஒவ்வொருவர் கையிலும் கிண்ணங்கள் திரும்ப காட்சியளித்தன. அந்த ஒரு நிமிடத்தில் தான் கோட்டை விட்டுவிட்டான் கௌரி. யார் ஊற்றி தந்தவர்கள் என்பதை அவன் பார்க்கும் முன்பு உலகநாதனின் கையிலும் ஒரு கோப்பை வந்துவிட்டது. ஒரே எட்டில் அவரை நெருங்கியவன், வீட்டில் இருந்து டெலிபோன் வந்தது, உடனே உங்களை வர சொல்லி சமையற்காரன் கூப்பிட்டான் என்றான் பரபரப்பாக. விஷம் பற்றி தனக்கு தெரியும் என்பது எங்கிருந்தபடியோ கவனித்து கொண்டிருக்கும் பகைவனுக்கு தெரியக்கூடாது என்ற எச்சரிக்கையாய் இருந்தான் அவன். அவன் எதிர்பார்த்தது போலவே கையில் இருந்த கிண்ணத்தை டக் என்று மேஜை மீது வைத்தார் உலகநாதன். என்னப்பா சொல்கிறாய் என்று திடுக்கிட்டவர் உடனேயே அவனுடன் புறப்பட்டார். ஒன்றுமில்லை, அம்மாளுக்கு தான் தலை சுற்றுகிற மாதிரி இருந்ததாம், இப்போது தேவலையாம் என்று அக்கம் பக்கத்தில் இருப்பவரின் காதில் விழும்படி சற்று உறக்கவே தெரிவித்தான் கௌரி. இன்னும் சில நிமிடங்களுக்குள் அந்த தோட்டம் மொத்தத்துக்கும் அது பரவிவிடும் என்று நிச்சயமாய் தெரிந்தது அவனுக்கு. ஜெமினி மேம்பாலத்தை அடைந்த பிறகுதான் உலகநாதனின் தவிப்பை நீக்கினான் அவன். சும்மாதான் சார் சொன்னேன், அன்னைக்கு ஒன்றுமில்லை. ஒரு துள்ளினார் உலகநாதன். என்ன கௌரி, ஏதாவது அளவுக்கு மீறி போட்டு விட்டாயா என்ன? விளையாடுகிறாயே? உங்கள் உயிரோடு விளையாட பார்த்தார்கள் சார் என்ற எல்லாவற்றையும் அவன் கூறி முடித்த போது, என்னப்பா இது, நம்புகிற மாதிரியே இல்லையே. எனக்கா விஷமா? எனக்கு யார் விரோதி என்று உலகநாதன் திணறினார். ஆனந்த தேரா என்ன சொன்னார் நினைத்து பாருங்கள். எந்த 4 திசைகளில் கல்ப புஷ்பம் பூக்கிறதோ அந்த 4 திசைகளுக்கு நடுவிலே புத்த பிரானின் அடுத்த அவதாரம் சம்பவிக்கும். அவர்தான் மைத்ரேயர், அவர்தான் அடுத்த புத்தர். கோதம கோத்திரத்தை சேர்ந்தவராக அவர் இருப்பார் என்றெல்லாம் சொன்னார் இல்லையா? இனிமேல் தான் அப்படி பிறக்கப் போகிறார் என்று சொன்னார். அவர் அப்படி நினைத்தார். அதே அடையாளத்தை வைத்து ஏற்கனவே அப்படி ஒருவர் பிறந்து விட்டதாக வேறு சிலர் நினைக்கலாம் இல்லையா? நினைக்கட்டுமே. புத்த பகவானின் பெயரை சொல்லிக்கொண்டு அக்கிரம சதிகள் நடத்துகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? உண்மையான புத்தர் ஒருவர் தோன்ற போகிறார் என்று ஜனங்களுக்கு தெரிந்தால் உடனே தங்களுடைய மகிமைகள் குறைந்து குட்டுகள் அம்பலமாகிவிடும் என்று பயப்படுவது சகஜம்தானே. ஆகவேதான் ராகவ் அப்படிப்பட்ட போட்டியாக முளைத்துவிடக் கூடாது என்று அவனை கொலை செய்தார்கள். அதுவும் எப்போது? எப்போது?
ஒரே ஒரு செடி முளைத்திருக்கும் போதே விஷ பரீட்சை எதற்கு என்று அவனை ஒழித்து கட்டினார்கள். இப்போது இரண்டாவது செடி முளைத்திருக்கிறது, இரண்டாவது பூ பூத்திருக்கிறது. கோதம கோத்திரத்தை சேர்ந்த இன்னொருவர், ராகவின் உடன் பிறந்த சகோதரரான நீங்கள் இருக்கிறீர்கள். அதே பௌத்த அவதாரமாக, மைத்ரேயராக நீங்கள் தோன்றிவிடக் கூடுமே. அந்த அபாயத்தை ஒழித்துவிட திட்டமிட்டிருக்கிறார்கள், நேரம் பார்த்திருக்கிறார்கள். இந்த விருந்தும் விழாவும் ரொம்ப சௌகரியமாக கை வந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் வகை வகையான பானங்களை அருந்தும்போது யார் எதிலே விஷம் கலந்தார்கள் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. அமளியோடு அமளியாக உங்கள் கதை முடிந்துவிடும். பிரமிப்பும் பயமும் கலந்த நெடும் மூச்சு வெளிப்பட்டது உலகநாதனிடமிருந்து. பங்களாவுக்குள் கார் நுழைந்தது. இதோ பார், ஒரு விஷயம் என்று தாழ்ந்த குரலில் சொன்னார் அவர். அங்கே பார்ட்டியில் நடந்த விஷயம் எதுவும் செங்கமலத்துக்கு தெரிய வேண்டாம். அனாவசியமாய் காபரா பட்டு போவாள். ஆனால் நீங்கள் இனி ஒவ்வொரு வினாடியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சார் என்ற கவலையுடன் கூறியபடி காரை போர்ட்டிகோவில் நிறுத்தினான் கௌரி. இந்த திரிசரண அபிமானிகள் சங்கத்தை பற்றி ஆனந்த தேராவிடம் கேட்க வேண்டும். என்னென்ன போலி சங்கங்கள், என்னென்ன மோசடிகளை நடத்தி வருகிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்க கூடும். திரிசரண அபிமானிகள் சங்கம். அசிஸ்டன்ட் கமிஷனர் மணிவண்ணன் 2-3 தரம் அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி உச்சரித்துவிட்டு யோசனையுடன் ஒவ்வொரு விரலாக சொடுக்கு எடுத்து கொண்டார். படக் படக் என்ற 10 விரல்களும் ஒலி கொடுத்து முடிகிற வரைக்கும் கௌரி பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தான். சொல்ல வேண்டிய விவரங்கள் அனைத்தையும் அந்த போலீஸ் அதிகாரியிடம் சொல்லி ஆயிற்று. இனி அவர் பாடு. மணிவண்ணன் அவனை நிமிர்ந்து நோக்கினார். அவருடைய உதட்டில் புன்னகை அரும்பி இருந்தது. யூ ஆர் ஆன் தி ரைட் பாத், கெட்டிக்காரன்தான் என்றார். தேங்க்ஸ் சார். அப்படியானால் இனிமேல் எனக்கு தாங்கள் உதவ முடியும் இல்லையா? சாரி என்ற கையை விரித்தார் மணிவண்ணன். அது சிபிஐ விஷயம், சென்ட்ரல் போலீஸின் கவனத்தில் இருக்கிறது. திரிசரண அபிமானிகள் சங்கம் என்பது ஒரு இன்டர்நேஷனல் குரூப் ஸ்தாபனம் என்று அவர்கள் சந்தேகப்பட்டு கண்காணிக்கிறார்களாம். அது என் காதில் விழுந்ததால் சொன்னேன். சிபிஐ உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். சொல்லப்போனால் லோக்கல் பீப்பிள் புகுந்து மடில் செய்வதை வெறுப்பார்கள். கௌரியின் உள்ளத்தில் ஏமாற்றம் புகை போல அடர்ந்தது. சரி சார் என்று எழுந்து கொண்டான். இரு என்று கை அமர்த்தினார் மணிவண்ணன். உலகநாதனை கொலை செய்ய முயற்சி நடந்ததாக சொல்கிறாய். அதே ஆபத்து உனக்கும் உண்டு. ஆகையால் உங்கள் இருவருக்கும் போலீஸ் புரொடெக்ஷன் தர வேண்டியது எங்கள் கடமை. இரும்பு பீரோவை திறந்தவர் லாக்கரில் இருந்து மிக குண்டாயிருந்த ஒரு பேனாவை எடுத்து கௌரியிடம் நீட்டினார். என்ன சார் எழுத வேண்டும்? எழுத வேண்டாம், வெடிக்காமல் இருந்தால் போதும் என்று சிரித்து கொண்டே பேனாவின் மூடியை கழற்றி காட்டினார் மணிவண்ணன். உள்புறம் வழக்கமான நெக்கோ நிப்போ இருக்கவில்லை. கட்டை விரல் போல் மொக்கையாக இருந்தது. கை வெடிகுண்டு, சின்ன சைஸ். நீ ரொம்ப நெருக்கடியில் மாட்டிக்கொள்ள நேரிட்டால் தரையில் ஓங்கி அடி. வெடியும் புகையும் பயங்கரமாக இருக்கும். தப்பித்து ஓடு என்றார் மணிவண்ணன். பின்னர் ஓர் இன்ஸ்பெக்டரை வரவழைத்தார். கௌரியிடம் இவருடன் போ, இதற்கான விண்ணப்பத்தை எழுதி தந்து லைசன்ஸும் வாங்கி வைத்துக்கொள் என்று கூறி அனுப்பினார். மவுண்ட் ரோடை கடந்து ஞானியார் நகரில் புகுந்து திலகர் ஹால் இருக்கிற வீதியை அவன் அடைந்த போது என்ன வேடிக்கை! ஆனந்த தேராவே எதிரில் வந்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் ஒரு வயோதிக துறவியும் அவருக்கும் பின்னால் நந்தினியும் வந்து கொண்டிருப்பதை கண்டான் கௌரி. சாந்தத்துக்கும் தவத்துக்கும் ஒரு பளபளப்பு உண்டென்றால் அது ஆனந்த தேராவை சுற்றி ஒளி வீசிக்கொண்டிருந்தது. அவரது துறவு கோலமும் நடையில் தென்பட்ட கம்பீரமும் எதிரில் வருவோரின் தலைகளை தன்னாலே தாழ வைத்து கொண்டிருந்தது. எதிரில் ஆனால் மரியாதையுடன் சிறிது ஒதுங்கியபடி நின்ற கௌரி, வணக்கம் என்றான். ஆனந்த தேரா கை உயர்த்தி ஆசி வழங்கிவிட்டு முறுவலுடன் சென்று கொண்டே இருந்தார். அவனுக்காக நிற்கவில்லை. பின்னால் வந்த நந்தினியுடன் சேர்ந்து கொண்டான் கௌரி. நிற்பதற்கில்லை, சுவாமிகளின் பின்னே போய் கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது என்று நடந்து கொண்டே சொன்னாள் நந்தினி. நானும் வருகிறேன், ரொம்ப அவசரமில்லையே. போக போகத்தான் தெரியும். அடுத்த தெருவோடு திரும்பினாலும் திரும்பலாம். இன்னும் 5 மணி நேரம் நடக்க வேண்டி இருந்தாலும் இருக்கலாம். எதை வேண்டுமானாலும் போடுங்கள், புதிர் மட்டும் வேண்டாம் என்று பரிதாபமாக கெஞ்சினான் கௌரி. நேற்று சாயந்தரம் உலகநாதனின் உயிருக்கே ஆபத்து வருகிற மாதிரி இருந்தது. நல்ல வேளை தப்பினார். அது சம்பந்தமாக சுவாமிகளிடம் சில விஷயங்கள் பேசலாம் என்று வந்திருக்கிறேன். அடடா என்ற உதட்டை கடித்தாள் அவள். சுவாமிகள் இன்று உணவு அருந்தி முடிகிற வரையில் யாருடனும் பேச மாட்டாரே. எப்போது அருந்துவார்? அதற்காகத்தான் போய்கொண்டிருக்கிறார். யார் வீட்டில் பிச்சை?
அவன் கேள்வியை கேட்ட நந்தினி சிரித்தாள். துறவிகளை பற்றியும் அவர்களுடைய விரதங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறையத்தான் இருக்கிறது. மவுண்ட் ரோடில் ஏஜிஎஸ் அலுவலகத்தை தாண்டி ஆனந்த தேராவின் சிறிய ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. வழி நெடுக பலர் அவரை வணங்குகிறார்கள். அவர் கை உயர்த்துவதை தவிர வேறெதுவும் பேசாமல் போய்க் கொண்டிருந்தார். நந்தினி கூறினாள், ஜைன சந்நியாசிகளும் பௌத்த பிக்குகளும் பலவிதமான விரதங்கள் வைத்து கொண்டிருப்பார்கள். அவைகளில் பல வேடிக்கையாயும் கிறுக்குத்தனமாயும் பாமரர்களுக்கு தோன்றும். இன்று சுவாமிகள் மேற்கொண்டிருப்பது அப்படிப்பட்ட ஒரு விரதம்தான். அதாவது அபிக்ரா என்ற விரதத்தை பற்றி தெரியுமா? மன்னியுங்கள், தெரியாது. காலையில் வெளியே புறப்படுவார்கள். இன்று இத்தனை மணிக்குள் என் கண்ணில் ஒரு குதிரை பட வேண்டும் என்றோ அல்லது ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஒரு புறா உட்கார்ந்திருப்பதை பார்க்க வேண்டும் என்றோ அல்லது ஒரு வீட்டு வாசலில் சிவப்பு கொடி பறப்பதை காண வேண்டும் என்றோ சங்கல்பம் செய்து கொள்வார்கள். அப்படி பார்த்த பிறகுதான் உணவு. புலன்களை ஒருமுனைப்படுத்துவதற்காக ஏற்பட்டது இந்த அபிக்ரா விரதம். அப்படி எதுவும் பார்க்க முடியாமல் போயிற்றென்றால் அன்றைக்கு அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், பட்டினிதான். வியப்பினால் வாய் மூடியவனாக பல நிமிடங்கள் பேசாமலேயே நடந்தான் கௌரி. பிறகு வினவினான், அந்த மாதிரி இன்று சுவாமிகள் என்ன சங்கல்பம் எடுத்து கொண்டிருக்கிறார்? மஞ்சள் கோடுகள் போட்ட பச்சை நிற புடவை அணிந்த ஒரு பெண் கையில் ஒரு கருப்பு பெட்டியுடன் ஒரு கட்டிடத்தில் இருந்து வருவதை பார்க்க வேண்டும் என்று. சிரிப்பதா சிந்திப்பதா என்று கௌரிக்கு புரியவில்லை. கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 10:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். சுவாமிகளின் விரதம் நல்லபடி முடியட்டும், மாலையில் நான் மறுபடி வருகிறேன் என்று சொல்லி அத்துடன் நின்று கொண்டான். உலகநாதன் ஆபீஸுக்கு புறப்பட வேண்டிய நேரம் என்பது அவனுக்கு ஞாபகம் வந்தது. இவன் காரை எடுத்து வருவதற்காக ஹாலில் காத்து கொண்டு உட்கார்ந்திருப்பார். நல்லது என்று விடை கொடுத்து விட்டு சற்று வேகமாக நடையை போட்டு ஆனந்த தேராவை நெருங்கினாற் போல செல்லலானாள் நந்தினி. எல்டாம் சாலையின் முன்பகுதியில் சிறிய கடைகள்தான் நிறைய இருந்தன. சற்று தூரம் சென்றதும் பெரிய வீடுகள் தென்பட்டன. நந்தினியின் கண்கள் இரண்டு புறமும் அலை பாய்ந்தவாறு இருந்தன கவலையுடன். மணி ஆக ஆக அவளுக்கு பதற்றம் ஏற்பட்டது. ஆனால் ஆனந்த தேரா குழப்பமற்றவராக குழந்தை போன்ற குதூகலத்துடன் நடந்த வண்ணம் இருந்தார். மௌபரேஸ் சாலையை வெட்டி கொண்டு சர்சிபி சாலையில் அவர்கள் புகுந்தார்கள். இன்னும் பெரிய பங்களாக்கள் காட்சியளித்தன. காம்பவுண்டு கப்பால் தோட்டத்துக்கு உள்ளே வீடுகள் அமைந்திருந்தன. சுவாமி, அதோ என்ற உற்சாகத்துடன் தெரிவித்தாள் நந்தினி திடீரென. அவள் சுட்டி காட்டிய பங்களாவில் இருந்து ஒரு பெண் வெளிவந்து கொண்டிருந்தாள். ஆனந்த தேரா அவளையும் பார்த்துவிட்டு நந்தினியையும் திரும்பி நோக்கி என்பது போல் தலை அசைத்தார். அவரது நடை தொடர்ந்தது. பிறகுதான் நந்தினி புரிந்து கொண்டாள். அந்த பெண் பச்சை புடவை உடுத்தி இருந்தது உண்மை. ஆனால் கையில் வைத்திருந்த பை கருப்பு அல்ல. பக்கிங்ஹாம் கால்வாயை கடந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் நுழைந்தார்கள் அவர்கள். நந்தினிக்கு கால்கள் வலிக்க தொடங்கின. தோ என்று மீண்டும் உற்சாகத்துடன் சொன்னாள் நந்தினி. நிச்சயமாய் இப்போது சுவாமிகளின் நிபந்தனைகள் அத்தனையும் பூர்த்தியாகிவிட்டன என்று அவள் நம்பினாள். இல்லை, மறுபடி ஒரு புன்சிரிப்புடன் தலையை அசைத்துவிட்டு நடையை தொடர்ந்தார் ஆனந்த தேரா. காரணம், அந்த பெண் ஒரு வீட்டில் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கவில்லை, உள்ளே போய்க் கொண்டிருந்தாள். அடையாரை நோக்கி அவர்கள் போகத் தொடங்கிய போது நந்தினிக்கு களைப்பு ஏற்பட்டு விட்டது. பயின்று தேர்ந்த துறவியின் இதயத்தை அவள் பெற்றிராததால் சலிப்பு உதித்தது. அதே வினாடி அவள் தோளை மெல்லத் தொட்டார் ஆனந்த தேரா. அவர் விழிகள் செல்லும் திசையில் அவள் நோக்கினாள். ஆச்சரியம் காத்திருந்தது. மாடி கைப்பிடி சுவர் சில் என்றுதான் இருந்தது. இன்னும் மும்முரமாக வெயில் வராததே காரணம். இருந்தாலும் அதுதான் ஷோபாவுக்கு ஃபேவரட் இடம். கோபம் பாதியும் சலிப்பு பாதியுமாக முழங்காலை கட்டி கொண்டு அவள் உட்கார்ந்திருக்கையில் கீழே டெலிஃபோன் அடிப்பதும் அப்பா யாருடனோ பேசுவதும் அவள் செவியில் விழுந்தன. சற்றைக்கெல்லாம், ஷோபா, ஷோபா, என்னம்மா பண்ணுகிறாய் மாடியில் என்று கீழிருந்தவாறே ரங்கநாதன் குரல் கொடுத்தார். சு என்று முகம் சுளித்தாளே ஒழிய ஷோபா பதில் கொடுக்கவில்லை. ரங்கநாதன் பாதி மாடிப்படி வரை வந்து நின்று கொண்டு, ஷோபா, பரங்கி மலையில் இருந்து போன் பண்ணினார்கள். நீ வருவதாக சொன்னாயாமே, ஞாபகப்படுத்த சொல்கிறார்கள் என்றார். என்றாள் ஷோபா சுவாரஸ்யம் இல்லாமல். அன்று கீர்த்தி சிங்காவை முதல் தடவை பார்த்துவிட்டு வந்த உடனேயே அந்த பிரச்சார புத்தகங்களை விநியோகித்து முடித்து விட்டாள். மோசடி எதுவும் தெரியவில்லை.
பட்டியலில் 2 பகுதிகள் இருந்தன. ஒன்று சவுகார்பேட்டையில் இருந்த சேட்டுகளாயும், இன்னொன்று சாந்தோம் பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களாயும் இருந்தனர். என்னதான் கல்லூரியில் படித்த துணிச்சல் உள்ள பெண் ஆனாலும், முன்பின் தெரியாதவர்களின் வீடுகளுக்குள் நுழைகிறோமே என்கிற எண்ணம் அவளை தயங்க வைக்கவே செய்தது. திரிசரண அபிமானிகள் சங்கம் என்பது என்ன வகையான மோசடி வேலைகளை செய்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஒன்றுதான் அவளை ஊக்குவித்துக் கொண்டிருந்தது. அதற்காகவே அவள் வீட்டில் இருந்த போதும் சரி, பஸ்ஸில் போய்க் கொண்டிருந்த போதும் சரி, அந்த பிரசுரங்களை வரி விடாமல் வாசித்தாள். கல்லூரி பரீட்சைகளின் போது அதே அளவு சிரத்தையுடன் பாடங்களை படித்திருந்தால் ராஜ்யத்திலேயே முதலாவதாக தேறி இருக்க முடியும் என்று சிரிப்பு கூட வந்தது அவளுக்கு. அவ்வளவு அக்கறையாக படித்தாள். ஆனால் எல்லாம் போதிசத்வரின் அறவழியை போதிப்பதாகவே இருந்தது. வரிகளுக்கு இடையிலே கூட ரகசியம் மறைந்திருக்க கூடும் என்று கௌரி கூறியது அவளுக்கு நினைவு வரவே, வீட்டில் தனியே இருந்தபோது பூத கண்ணாடியை வைத்து கொண்டு பரிசோதித்தாள். சந்தேகப்படுகிற மாதிரி எதுவும் புலனாகவில்லை. அவள் சந்தித்தவர்களில் பெரும்பாலோர் நல்ல மனிதர்களாகவே இருந்தனர். கௌரவமான தொழில் செய்கிறவர்களாயும் கண்ணியமான பதவி வகிப்பவர்களாயும் இருந்ததோடு உண்மையிலேயே பௌத்த மதம் பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் உள்ளவர்களாகவும் விளங்கினார்கள். ஷோபா ஒரு உண்மையை தெரிந்து கொண்டாள். எடுத்த எடுப்பிலேயே தன் மோசடிகள் தெரியும்படி நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கீர்த்திசிங்கா முட்டாள் அல்ல. ஆகவேதான் நிஜமாகவே நல்ல பேர் வழிகளின் விலாசங்களை முதலில் கொடுத்திருக்கிறார். அடுத்த பட்டியலை எச்சரிக்கையாக பரிசோதிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு எல்லாம் விநியோகித்தாயிற்று என்ற தகவலை திரிசரண அபிமானிகள் சங்கத்துக்கு தெரியப்படுத்தினாள் டெலிபோன் மூலம். அடுத்த பட்டியலும் புத்தகங்களும் தயாராய் இருக்கின்றன. சகோதரி, உன்னை நாளை காலை கட்டாயம் வர சொல்கிறார் குருநாதர் என்றார் உபாகர். கட்டாயம் வருகிறேன் என்று உறுதி கூறினாள் ஷோபா. இந்த முறை நிச்சயம் ஏதோ பரபரப்பாக நடக்கப் போகிறது என்று அவள் உள் உணர்வு கூறியது. அதை கௌரிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று துடித்தாள். ஆனால் இந்த 2 நாட்களாக அவனிடமிருந்து எந்த விதமான செய்தியும் வரவில்லை. அதை எண்ணுகையில் கோபம் வந்தது. அன்று ப்ளூ டைமண்ட் தியேட்டரில் நடத்திய நாடகத்தின்படி ஒருவரோடொருவர் எந்த விதமான தொடர்பும் கொள்ளக்கூடாது என்பதை அவள் மறந்துவிடவில்லை. இருந்தாலும் அதற்காக இத்தனை கெடுபிடி தேவையா? ச, என்ன மனிதர்! ராத்திரி 12 மணிக்கோ விடிகாலை 5 மணிக்கோ ரகசியமாய் போன் செய்யக்கூடாதா என்ன? இஷ்டம் இருந்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். எவ்வளவோ சாமர்த்தியக்காரர் என்று பீற்றிக் கொள்வாரே, ஏன் மாறு வேடத்தில் வரக்கூடாது? தாடி மீசை கிழவன் மாதிரி, குடுகுடுப்பைக்காரன் மாதிரி, ஏன் பர்தா அணிந்த பெண் மாதிரி கூட வேடம் போட்டு கொண்டு வரலாம். இதுதான் சாக்கு என்று கத்தரித்து கொண்டு விட்டார் போல் இருக்கிறது என்று பொறுமினாள் அவள். நேற்று தூறலாக இருந்த அவளது கோபம் பெரும் மழையாக மாறியது. என்று காலை அவளுடைய தோழி ஒருத்திக்கு திருமணம். காலை 6 மணிக்கு முகூர்த்தம் வைத்திருந்தார்கள். டவுனில் கல்யாணம். பிறகு திரிசரண சங்கத்துக்கு போக வேண்டி இருக்கும். ஆதலால் காலையிலேயே போய் தலை காட்டிவிட்டு திரும்பினாள். மணி 7 இருக்கும். எழும்பூர் சித்திர கல்லூரியின் அருகே டிராஃபிக் விளக்கின் அனுமதிக்காக காரை நிறுத்தி கொண்டு அவள் காத்திருந்த போது பக்கத்தில் இருந்த பஸ்ஸை தற்செயலாக பார்த்தாள். அவள் இதயத்துக்குள் குபீர் என்று ஒரு தென்றல் வீசியது. ஜன்னல் ஓரமாக கௌரி உட்கார்ந்திருந்ததே காரணம். தன்னையும் மறந்தவளாக ஹலோ என்ற கையை வீசி கூவி விட்டாள். ஆனால் அவள் வேறு யாரையோ கூப்பிட்ட மாதிரி கௌரி திரு திருவென்று விழித்து கொண்டு சுற்றும் முற்றும் நோக்கினான். பஸ்ஸிலும் அண்டை அருகில் இருந்த கார்களிலும் பல்வேறு பேர் அவள் கூவியதையும் கையை ஆட்டியதையும் கவனித்து விட்டார்கள். யாரையோ தப்பாக நினைத்து கொண்டு அவள் கூப்பிட்டு விட்டாள் என்று அவர்கள் நினைத்தார்கள். சிலர் கேலியாக புன் சிரிப்பும் செய்தனர். எல்லாம் அரை நிமிடத்துக்குள்தான். பின்னர் அந்த பஸ்ஸும் அவள் காரும் பிரிந்து விட்டன. ஆனால் ஷோபாவுக்கு சுருக்கென்றிருந்தது அந்த அவமானம். பேசி வைத்திருந்தபடி பரஸ்பரம் இருவருடைய நலனையும் மனதில் கொண்டுதான் அவன் அப்படி பாசாங்கு செய்தான் என்று அவள் மனசாட்சிக்கு தெரிந்த போதிலும் அவளால் தன் கோபத்தை அடக்க முடியவில்லை. காரை ஷெட்டில் நிறுத்திவிட்டு சத்தம் வரும்படியாகவே கதவை சாத்தி கொண்டு மாடிக்கு சென்று விட்டாள். உலகத்தில் இல்லாத துப்பறியும் மேதை இவர்தான் பிறந்திருக்கிறார். பேச வேண்டாம், கண்ணால் ஒரு ஜாடை காட்டக்கூடாது என்று நினைத்து நினைத்து உதட்டை கடித்தபடி மாடி கைப்பிடி சுவரில் அவள் உட்கார்ந்திருந்த போதுதான் ரங்கநாதன் வந்து பரங்கிமலைக்கு போக வேண்டியதை பற்றி ஞாபகப்படுத்தினார்.
அப்படியும் கூட ஷோபா அக்கறை காட்டவில்லை. ரங்கநாதன் பேசாது திரும்பியது அவளுக்கு வியப்பாயிருந்தது. ஆனால் அவர் அந்த ஜேம்ஸ் பாண்ட் பெட்டியை எடுத்து வரத்தான் போனார். சில நிமிடங்களுக்கெல்லாம் அதை எடுத்துக்கொண்டு திரும்பியவர், தப்பு காரியங்களை சீக்கிரம் பிடித்து கொள்கிறோம், நல்ல காரியங்களை சீக்கிரம் விட்டு விடுகிறோம். சகஜம்தான், நீ படித்த பெண், உனக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை என்றபடி பெட்டியை அவள் முன் நீட்டினார். அன்றொரு நாள் அவள் கற்பனையாக காசி முதலி தெருவில் 4ஆம் நம்பர் என்ற ஒரு விலாசத்தை சொல்லப்போய் திரிசரண அபிமானிகள் சங்கத்தில் ஒரு பிரச்சாரகியாக சேரும்படி அப்பா சொன்னதை அவள் இன்றளவு மறக்கவில்லை. ஏதோ நிர்பந்தத்தின் பேரில் தான் அவர் அப்படி சொன்னார் என்று சந்தேகம் ஏற்பட்டு படிப்படியாய் வளர்ந்து வந்தது. என்ன நிர்பந்தம்? ஏற்றுக்கொண்டிருக்கிற வேலையை மனதார செய் ஷோபா என்றார் ரங்கநாதன் மீண்டும். கைப்பிடி சுவரில் இருந்து இறங்காமலே ஷோபா கேட்டாள், புத்த மதத்தில் உங்களுக்கு இவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் உண்டென்று இத்தனை நாள் வரை எனக்கு தெரியாதே அப்பா. உன் கிண்டல் எனக்கு புரிகிறது. பின் கை கட்டிய வண்ணம் அந்த மொட்டை மாடியில் குறுக்கும் நெடுக்கும் உலவினார் ரங்கநாதன். ஒப்புக்கொள்கிறேன், ஒரு கட்டாயத்தின் பேரில்தான் உன்னை அங்கே சேர சொன்னேன். அவராகவே தொடரட்டும் என்று ஷோபா குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள். உனக்கு கல்யாணம் என்று போலி அழைப்பிதழ் வெளிவந்ததே, அப்போதே தெரியும் எனக்கு ஒரு விரோதி இருக்கிறான் என்று. ஆனால் அவன் ஜானகிராமின் மகன் ரவியாக இருப்பான் என்று நான் நினைக்கவில்லை. மகளின் முகத்தை பார்த்துவிட்டு தொடர்ந்தார் ரங்கநாதன். டவுனில் இருளப்பன் தெருவில் நானும் ஜானகிராம் என்ற சிநேகிதரும் ஸ்டேஷனரி கடை வைத்திருந்ததை பற்றி நீ கூட ஒரு நாள் சொன்னாயே, அந்த கூட்டாளியைத்தான் சொல்கிறேன். ஜானகிராம் திடீரென்று இறந்தபோது தான் அன்று செய்ததை எண்ணி அவர் வெட்கப்படுவது எழுதி ஒட்டிய மாதிரி ரங்கநாதனின் முகத்தில் தெரிந்தது. தலை குனிந்தவாறு அவர் சொன்னார், பிஸ்னஸ் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருந்த சமயம் எங்களுக்குள் எழுத்து மூலமாய் ஒப்பந்தம் எதுவும் இருக்கவில்லை. ஆகையால் ஜானகிராம் கொடுத்திருந்த கொஞ்சம் ரூபாயை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றேன். ஜானகிராமின் பையன் ரவி அதை ஒப்புக்கொள்ளவில்லை. பார்ட்னர்ஷிப் தர வேண்டும் என்று பெரிதாய் சண்டை போட்டான். சரி, உன்னால் ஆனதை பார்த்துக்கொள் என்று சொல்லி விரட்டி அடைத்து விட்டீர்கள் என்று கசப்புடன் சொன்னாள் ஷோபா. அவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.